ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்நாளிலும் டிசம்பர் மாதத்திற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். இம்மாதத்தின் செய்திக்கான தலைப்பு, விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். பி வாட்ச்ஃபுல், பி ப்ரிப்பேர்ட் ஆர் ரெடி. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். மத்தேயு 24:42, 25:13. நீங்கள் விழித்திருங்கள். Matthew 24:42, 25:13. Therefore keep watch. மத்தேயு 24:44. நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். Matthew 24:44 in NIV. You must be ready. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளின் பெரிதான கிருபையினால் இவ்வருடத்தின் 11 மாதங்களை கடந்து இக்கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தை சுகம், பெலன், ஜீவனோடு காண செய்த தேவாதி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கடந்த மாதத்திலும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தருக்கு நன்றி. சென்ற மாதத்திலும் நாம் கடந்து சென்ற வாழ்வின் சூழ்நிலைகளால் நம் வாழ்க்கை உலர்ந்த உயிரற்ற எலும்புகள் போல் காணப்பட்ட போதும் நாம் மனம் வருந்தி மனம் திருந்தி கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் நம்மை அவருடைய ஆவியால் உயிர்ப்பித்து கடவுளின் நாம மகிமைக்காக வாழ அருள் செய்ததால் அவருக்கு நன்றி. இம்மாதத்திலும் விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். பி வாட்ச்ஃபுல், பி ப்ரிப்பேர்ட் ஆர் ரெடி என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. அதன் தொடர்பாக ஒரு சில அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, கிறிஸ்துவின் உவமைகள் பற்றிய முன்னுரை. கிறிஸ்துவின் ஊழியத்தில் போதிக்கும் பணி மற்றும் குணப்படுத்தும் பணி என இவ்விரு பணிகள் மிகவும் முக்கியமானவைகள். அவரது போதிக்கும் பணி சிறப்புற அதிகமாக உவமைகளை பயன்படுத்தினார். உவமை என்பது பரலோக அர்த்தமுள்ள ஒரு பூமிக்குரிய கதை என்று கூறப்படுகிறது. அது ஒரு உண்மை, மத கொள்கை மற்றும் தார்மீக பாடத்தை கற்பிக்க வடிவமைக்கப்பட்ட சிறு உருவக கதைகள். மிக விவரங்களை கொண்ட அர்த்தமுள்ள சுவாரஸ்யமான கதைகளாகும். அன்றாடக வாழ்க்கையின் கூறுகளை பயன்படுத்தி மிகவும் ஆழமான செய்திகளை விளக்குகிறது ஒன்றாகும். தன் உவமைகள் மூலம் கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி நன்மையான உண்மையை வெளிப்படுத்தும் கதைகளை கூறினார். அன்றாடக கருத்துக்களை பயன்படுத்தி தம் பார்வையாளர்களை கவர்ந்தார். தாவரங்கள், கொடிகள், விதைகள் மற்றும் விதைப்பொருளின் உருவங்கள் மூலம் பாடங்களை கற்பித்தார். இரவு விருந்துகள் மற்றும் திருமணங்களை பற்றிய உவமைகளை பகிர்ந்து கொண்டார். பல கருப்பொருட்களை கொண்ட உவமைகளை பயன்படுத்தினார். உதாரணமாக, அன்பு, மன்னிப்பு, கடவுளுடைய ராஜ்யம், பிரார்த்தனை, மீட்பு, முடிவு நேரங்கள் ஆகும். தெய்வீக சத்தியங்களை விளக்கும் வழிமுறையாக அடிக்கடி உவமைகளை பயன்படுத்தினார். இவ்வுவமை கதைகளை எளிதில் நினைவில் வைக்க முடியும். உவமைகள் மூலம் வல்லமையான வேதத்தின் உண்மைகளை அல்லது சத்தியங்களை கற்றவர்கள் மற்றும் கல்லாதவர்கள் எளிதில் அறிந்து கொள்ளும்படி செய்தார். மத்தேயு 13:3 அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். இரண்டாவது அம்சமாக, இவ்வுவமையின் விளக்கம். இவ்வுவமையை மத்தேயு 25 முதல் 13 வசனங்களில் படிக்கிறோம். மத்தேயு 24 36 முதல் 47 வரை உள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்து தான் மீண்டுமாக வரும்போது இரண்டாம் இறுதி வருகை, அச்சமயத்தில் உலகில் நடைபெறும் சம்பவங்களை பற்றியும் அந்நாள், அதாவது அந்த வருகை நாள் எப்பொழுதும் இருக்கும் என்று ஒருவரும் அறியாததால் நாம் விழிப்புள்ளவர்களாயும் ஆயத்தமாயும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். எப்படிப்பட்ட ஆயத்தம், விழிப்பு காணப்பட வேண்டும் என்பதை இன்னும் தெளிவுபடுத்தும்படியாக மத்தேயு 25 அதன் தொடர்பான 3 சிறப்பான உவமைகளை கூறுகிறார். இவ்வுவமைகள் மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது உவமை முதல் 13 வசனங்களில் மனுஷகுமாரன் வரும்போது விழிப்புள்ளவர்களாயும் ஆயத்தத்துடனும் காணப்பட வேண்டும் என்ற முக்கியத்துவத்தையும், இரண்டாவது உவமை 14 முதல் 30 வசனங்களில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை
ஆண்டவரின் நாம மகிமைக்காக சிறப்பான வகையில் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்ற உண்மையும், 3வது ஓமை 31 முதல் 46 வசனங்களில் கடவுளின் வருகையில் நாம் அடையப் போகும் நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையில் அமையும் என்பதையும் சிறப்பாக தெரிவிக்கிறது. 25ஆம் அதிகாரத்தில் முதல் 13 வசனங்களில் சொல்லப்பட்ட 10 கன்னிகள் உவமைகள் ஒரு யூத திருமணத்தை பற்றியது. பொதுவாக யூத திருமணங்களில் மணமகன் மணமகள் வீட்டிற்கு வரும்போது அவரை வரவேற்பதற்கு, அவரை எதிர்கொண்டு செல்வதற்கு மணமகளின் தோழிகள் அங்கு இருப்பார்கள். அத்தோழிகள் சிறப்பான ஆயத்தத்தோடு வந்து விழிப்புள்ளவர்களாய் காணப்படுவார்கள். மணமகன் வரும் நேரம் திட்டவட்டமாக தெரியாததால், அதாவது காலையோ நண்பகலோ மாலையோ இரவோ இருக்குமானதால் அப்படிப்பட்ட ஆயத்தம் தேவை. இவ்வோமையில் அப்படிப்பட்ட 10 கன்னிகைகள் அங்கு இருந்தார்கள். 1வது வசனத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 10 பேரில் 5 பேர் புத்தியுள்ளர் என்றும் 5 பேர் புத்தி இல்லாதவர் என்றும் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 5 பேர் தீவட்டி மற்றும் அதற்கு தேவையான அதிக அளவு எண்ணெயும் எடுத்துச் சென்றதால் அவர்கள் புத்தியுள்ளவர்கள் என்றும், 4ஆம் வசனத்தில் மாறாக மற்ற 5 பேர் தீவட்டிகளை எடுத்து சென்றார்களே தவிர எண்ணெயை கூட எடுத்து செல்லாததால் அவர்கள் புத்தியில்லாதவர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். 3வது வசனம். இரவில் மணவாளன் வர அதிக தாமதமானதால் அனைவருமே நித்திரை மயக்கத்தினால் தூங்கிவிட்டனர். 5வது வசனம். நடு ராத்திரியின் இதோ மணவாளன் வருகிறார் என்ற அறிவிப்பின் சத்தத்தை கேட்டவுடன் 6வது வசனத்தில் அனைவரும் எழுந்து மணவாளனை எதிர்கொண்டு செல்ல தீவட்டிகளை ஆயத்தப்படுத்த தொடங்கினார்கள். 7ஆம் வசனம். புத்தி உள்ளவர்கள் தீவட்டி மற்றும் தேவையான எண்ணெயும் எடுத்து சென்றதால் உடனடியாக ஆயத்தப்பட்டு மணவாளனை எதிர்கொள்ள சென்றார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்களோ தங்களுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து செல்லாததால் அவர்கள் தீவெட்டிகள் சரியாக எரியாமல் அணைந்து போயிற்று. 8வது வசனம். எனவே அவர்கள் புத்தி உள்ள கன்னிகளிடம் சென்று தங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயை இரவலாக கொடுக்கும்படி கேட்டனர். 8வது வசனம். புத்தி உள்ளவர்கள் அவ்வாறு இரவல் கொடுக்க முடியாது, எங்களுக்கும் உங்களுக்கும் அது போதுமானதாய் இராது, எனவே கடையில் சென்று உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டனர். 9வது வசனம். அப்படி அவர்கள் சென்றபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்த புத்தியுள்ள கன்னிகைகள் அவரை தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு எதிர்கொள்ள சென்று கல்யாண வீட்டிற்குள் மணவாளனோடு பிரவேசித்தனர். கதவும் அடைக்கப்பட்டது. 10வது வசனம். பிறகு மற்ற 5 பேரும் தீவெட்டிகளோடு வந்து அடைக்கப்பட்டிருந்த கல்யாண வீட்டின் கதவை திறக்கும்படி கூறியபோது 11வது வசனம். மணமகன் அவர்களை அறியேன் என்று கூறினார். கதவும் திறக்கப்படவில்லை. 12ஆம் வசனம். விழிப்புடனும் ஆயத்தத்துடனும் காணப்படாததால் கல்யாண வீட்டின் சந்தோஷம் மற்றும் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள முடியவில்லை. பரிதாபமான முடிவு. 3வது அம்சமாக இவ்வுவமை நமக்கு கற்பிக்கும் ஆவிக்குரிய பாடங்கள். இவ்வுவமை நமக்கு கற்றுத்தரும் ஆவிக்குரிய பாடங்கள் யாவை? முதலாவதாக, கிறிஸ்துவின் வருகை நிச்சயம். யூத திருமணத்தில் மணமகன் மணமகள் வீட்டிற்கு வருவது எவ்வளவு நிச்சயமோ அதை போலவே இவ்வுலகத்தில் முடிவில் மனிதகுமாரனின் வருகையும் நிச்சயம். அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, இந்த இயேசுவானவர் வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 96:13, 98:9. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். மார்க்கு 13:32. ஆனால் அவர் வரும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், தூதர்களும் குமாரனும் கூட அது அறியார். ஆகவே ஆண்டவருடைய வருகை நிச்சயம். இரண்டாவதாக, ஆண்டவரின் வருகைக்கு எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாயும் ஆயத்தமுள்ளவர்களாயும் இருத்தல் அவசியம். மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். சாரணர் இயக்கத்தின் குறிக்கோள், த மாட்டோ ஆஃப் த ஸ்கவுட்ஸ் என்பது ஆயத்தமாய் இரு, பி ப்ரிப்பேர்ட். புத்தி உள்ளவர்களைப் போல எந்நேரம் மணவாளன் வந்தாலும் அவரை எதிர்கொண்டு போய் சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். புத்தியற்றவர்களைப் போல நம் ஆயத்தத்தை கடைசி நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியத்துடனும் அசதியுடனும் நிர்விசாரத்தோடும் காணப்படுவோமே ஆனால் முடிவு பரிதாபம். மணவாளனுடன் திருமண மகிழ்ச்சியில் நாம் பங்கு பெற முடியாத சூழ்நிலையை சந்திக்க வேண்டும். கடவுளின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாத நிர்பந்தம் ஏற்படும். ஒரு மாணவன் தன் தேர்வுக்கு எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கும்போது தேர்வில் சிறப்பாக வெற்றியடைய முடியும்.
கடைசி நேர ஆயத்தம் ஒன்றுக்குமே உதவாது, தோல்வியை தான் சந்திக்க நேரிடும். அதை போலவே ஆண்டவரின் வருகைக்கு நாம் எப்பொழுது ஆயத்தமுடையவர்களாயும் விழிப்புள்ளவர்களாயும் காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அழுகையையும் பற்கடிப்பும் இடத்தில் தான் தள்ளப்படுவோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 6:12 நான் படிப்பது போல இப்பொழுதே அனுக்கிரக காலம். மூன்றாவதாக, வருகையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட தனிப்பட்ட முறையில் ஆயத்தமுள்ளவர்களாய் இருத்தல் வேண்டும். புத்தி அற்றவர்கள் தகுந்த ஆயத்தம் செய்யாமல் மற்றவர்களை சார்ந்திருக்கவும் அவரிடம் இரவல் வாங்கி கல்யாண வீட்டிற்குள் மணவாளுடன் உட்பிரவேசிக்க நினைத்தனர். அது முடியாமற் போயிற்று. இன்றைக்கும் என் பெற்றோர், என் உடன் பிறந்தவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். நான் ஒரு பரம்பரை கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன். அதன் மூலமாக நானும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அது சாத்தியமாகாது. நான் தனிப்பட்ட முறையில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவனாக வாழும்போது மட்டுமே அது முடியும். இன்றைக்கு கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவு சீரானதாக, சரியானதொன்றதாக காணப்பட வேண்டும். 4வது, ஆயத்தப்படாத நிலையில் இறுதி சம்பவமாக பரலோக ராஜ்யத்தின் கதவு அடைக்கப்படும். மணவாளனோடு கல்யாண வீட்டில் உட்பிரவேசிக்க தகுந்த ஆயத்தம் இல்லாமையால் புத்தி இல்லாதவர்களுக்கு வீட்டின் கதவு அடைக்கப்பட்டது. கர்த்தர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். ஆண்டவரே, ஆண்டவரே என்று கூப்பிட்டாலும் நான் உங்களை அறியேன் என்று கூறிவிடுவார். மத்தேயு 7:21 கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நம் தனிப்பட்ட வாழ்வில் தகுந்த ஆயத்தமில்லாமல் கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்திருந்தாலும் வருகையில் அவரை சந்திப்பதற்கான ஆயத்தமில்லாத வாழ்க்கையாக காணப்படுமானால் நம்மையும் பார்த்து, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவார். மத்தேயு 7:22-23, மத்தேயு 25:12. 5வதாக, எப்படிப்பட்ட ஆயத்தம் விழித்திருத்தல் தேவை? லூக்கா 21:36 மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எனவே தகுந்த ஆயத்தத்திற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதாய் காணப்பட வேண்டும். கெத்செமனே தோட்டத்தில் தன்னோடு ஜெபம் பண்ணும்படி அழைத்து சென்ற இயேசுவின் சீடர்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாமல் நித்திரை செய்தனர். இயேசு விசனமடைந்து, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்று கேட்டார். மத்தேயு 26:37-41. நாமும் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். மத்தேயு 26:41. அதுவே தகுந்த ஆயத்தமாகும். யூதா 23 மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 7:14 தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியனோட இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிக்க அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியம் அவசியம். மாசுக்கரை நீங்கும் நிசப்பாவியே, சுத்தரத்தின் சக்தியினால் முக்தி பேரும் டாக்கும் குற்றவாழியே, ஆட்டுக்கோட்டு என்ற தத்தினால். 6வதாக, ஆயத்தமாகி ஆயத்தப்படுத்துதல். எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, உன்னோடே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று படிக்கிறோம். அவர்களுக்கு காவலாளனாய் இரு. எனவே நம் ஆயத்தங்களோடு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவது நம் கடமை. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். பிரியமானவர்களே, இந்நாளிலும் இவ்வுவமை மூலம் நாம் அறிந்து கொண்ட பாடங்களுக்காக நன்றி. ஆண்டவரின் இறுதி வருகை நிச்சயம் என்பதால் உங்களுடைய ஆயத்தம் எவ்வாறு காணப்படுகிறது? புத்தி உள்ளவர்களைப் போலவா அல்லது புத்தி இல்லாதவர்களைப் போலவா? அப்படி நாம் இன்னும் தகுந்த ஆயத்தத்துடனும் விழிப்புடனும் காணப்படாமல் இருக்கிறோம் என்று உணர்வோமானால், இன்னும் ஆயத்தப்படுத்தலை தள்ளிப்படாமல், காலம் தாழ்த்தாமல், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சண நாள் என்று உணர்ந்து விழித்திருந்து ஜெபத்துடனும் கரைதிரையற்ற ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ நம்மை அர்ப்பணிப்போமாக. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நம் ஆயத்தத்தை மேற்கொண்டு
மணவாளனாகிய கிறிஸ்து வரும்போது அவருடன் கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை பெற்று கொள்வோம். ஏனென்றால் ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தல் 19:9. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். திறவுண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அன்பின் பரிசுத்த தகப்பனே, 10 கன்னிகள் ஓமைக்காக நன்றி. அதன் மூலம் உம்முடைய நிச்சயமான இறுதி வருகைக்கு நாங்களும் தகுந்த ஆயத்தத்துடனும் விழிப்புடனும் காணப்பட வேண்டும் என்ற போதனைக்காக நன்றி. விழித்திருந்து ஜெபித்ததிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதிலும் மிகுந்த அக்கறையோடும் கவனத்தோடு செயல்படவும் எங்கள் ஆயத்தத்தோடு மற்றவர்களையும் கல்யாண விருந்துக்கு ஆயத்தப்படுத்தி பாக்கியவான்களாக காணப்பட உமது ஆவியின் அருளை தந்து வழிநடத்திட வேண்டுமாய் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.